அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது IPL 2025 ஆண்டு சுற்றுப் போட்டிகளின் 20வது போட்டியாக RCB மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியானது மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய சொந்த மைதானமான மும்பை வான்கடே ஸ்டேடியத்திலேயே இடம்பெற உள்ளது. இந்த போட்டிக்காக RCB அணியானவர்கள் எவ்வாறான ஒரு பிளேயிங் லெவனை அமைத்துக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் மற்றும் அவர்கள் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிளேயிங் லெவன் பலமானதாகவும் மும்பை இந்தியன்ஸ் அணியினரை தங்களுடைய ஆதிக்கத்திற்குள் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களுடன் கூடிய ஒரு பிளேயிங் லெவனாகவும் அமைந்திருக்கின்றதா என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் RCB அணியினுடைய தொடக்க வீரர்களாக பலமை போன்று இந்த போட்டிக்காகவும் விராட் கோலி மற்றும் பிலிப் சால்ட் ஆகிய 2 வீரர்களையும் தான் களமிறக்கிக் கொள்ளப் போன்றார்கள். என்னை பொறுத்தவரையில் இந்த 2 வீரர்களுடைய பெறுவர்களும் அதே போன்று இந்த 2 வீரர்களும் தொடக்க ஜோடியாக களமிறக்கப்படுவதும் RCB அணியினருக்கு ஒரு பலமான விடயமாகவே காணப்பட்டது. அதனை அடுத்து 3ஆம் இலக்க வீரராக தேவ்தத் படிக்கல், 4ஆம் இலக்க வீரராக ராஜத் படிட்டார் ஆகிய 2 வீரர்களும் களமிறக்கிக் கொள்ளப்பட உள்ளார்கள். இதிலே தேவ்தத் படிக்கல் அவர்கள் தன்னுடைய பெறுவேற்றினை மிகச்சிறந்த முறையில் வெளிப்படுத்தி இந்த இடத்தினை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு இறுதி கட்டமாகவும் இந்த போட்டி அமைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அமைந்திருக்கின்றது. அதனை விடுத்து ராஜத் படிட்டார் அவர்களும் மிகச்சிறந்த பெறுவர்களை தொடர்ச்சியாக வெளிப்படுத்துவது இந்த இடத்திலே RCB அணியினருக்கு ஒரு பலமான விடயமாகவே காணப்பட்டது. அதனை அடுத்து 5ஆம் இலக்க வீரராக லைம் லிவிங்ஸ்டன், 6ஆம் இலக்க வீரராக ஜிதேஷ் சர்மா, 7ஆம் இலக்க வீரராக டிம் டேவிட் என மிகச்சிறந்த துடுப்பாட்ட பெறுவர்களை வெளிப்படுத்திய வீரர்கள் தொடர்ச்சியாக இந்த 3 வீரர்களாக களமிறக்கப்படுவதுதான் RCB அணியினருக்கு ஒரு பலமான விடயமாக காணப்பட்டது. அதிலும் லைம் லிவிங்ஸ்டன் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த சகலதுறை வீரர்களாக அமைந்திருப்பதன் அடிப்படையில் தேவை ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அவரை பந்து வீச்சிலும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்திக் கொள்வதுதான் RCB அணியினுடைய அடுத்த கட்ட ஒரு வியூகமாகவும் காணப்பட்டது. அடுத்த 8ஆம் இலக்க வீரராக குருணால் பாண்டியா அவர்கள் களமிறக்கிக் கொள்ளப்படுவதுதான் இந்த RCB அணியினுடைய பந்துவீச்சு துறை மற்றும் துடுப்பாட்ட துறையினை பலப்படுத்துகின்ற வீரராக அமைந்திருப்பது RCB அணியினருக்கு ஒரு பலமான விடயமாக காணப்படுகிறது. அடுத்து 9ஆம் இலக்க வீரராக புவனேஷ் குமார், 10ஆம் இலக்க வீரராக ஜோஸ் கஸ்லிவுட், 12ஆம் இலக்க வீரராக ஜாஸ் தயால் என மிகச்சிறந்த இந்திய பந்து வீச்சாளர்களையும் வெளிநாட்டு பந்து வீச்சாளர்களையும் தொடர்ச்சியாக களமிறக்கிக் கொண்டு அவர்களுடைய பந்துவீச்சு கட்டமைப்பினை பலப்படுத்துவதன் அடிப்படையில் RCB அணியினுடைய பந்து வீச்சு துறையும் என்னை பொறுத்தவரையில் பலமானதாகவே அமைந்திருக்கின்றது. அடுத்து இம்பேக்ட் பிளேயர் என்கின்ற முறையில் சுயா சர்மா அவர்களை பந்துவீச்சு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் பயன்படுத்திக் கொள்ளப் போகின்றார்கள். அதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் RCB அணியினுடைய பிளேயிங் லெவனானது துடுப்பாட்டம் பந்துவீச்சு என்பவற்றிலே மிகச்சிறந்த முறையில் கட்டமைக்கப்பட்டதாக அமைந்திருப்பதன் அடிப்படையில் தற்போதைய இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய பிளேயிங் லெவனோடு ஒப்பிடு சென்ற சந்தர்ப்பத்தில் RCB அணியினுடைய பிளேயிங் லெவன் என்னை பொறுத்தவரையில் பலமானதாகவே அமைந்திருக்கின்றது என்பது எனது எண்ணம். இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.